சரி இன்னைக்கு தான் ஃபைனல், நீங்க போய் வாங்கிட்டு வரணும், 24 ஹவர்ல என்கிட்ட கொடுத்தாகணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னாங்க. அப்படிங்களா அப்படின்னு ஒன்று இன்னைக்கு என் வேலையெல்லாம் விட்டு இந்த பாருங்க ஃபோன் நம்பர் வரேன். தேதி இந்த பாருங்க, தேதி என்ன போட்டிருக்கு, இன்னைக்கு 5 போட்டிருக்கு. இன்னைக்கு போய் ஜாப் சீட்டு வாங்கியாச்சு. ப்ரீவியஸ் அப்ரூவ்டு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்ல இருந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க சார். ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. நீங்க வந்து போய் ஷோரூம்ல கேட்டதுக்கு வந்து அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க, அவங்க மேல தப்பு இருக்கு, அதனாலதான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. நீங்க ஜாப் சீட்டை காட்டி நீங்க தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், நீங்க தான் சார் கேட்கணும். இதே மாதிரி என் கஸ்டமரு கிட்டத்தட்ட 5 பேர் வந்துட்டாங்க போன மாசம் வண்டியும். அவங்களாம் என்ன ஆனாங்க கூட தெரியல பாவம். அதனால நீங்க தான் சார் கேட்கணும் அப்படின்னாங்க. இது வந்து என்ன மாரியே நீங்களே ஏமாந்துடாதீங்க, அவங்கதான் சொல்லுவேன். வந்து நம்ம தான் கேட்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம தான் கேட்கணும். இந்த மாதிரி எத்தனை பேர் ஏமாத்த நிற்கிறாங்கன்னு தெரியல. இது ஒரு ஸ்கேம் தான் அது கண்டிப்பா. யூஸ்டு மொபைலை கொடுத்து விட்டு உள்ள பார்ட்ஸ் எல்லாம் மாத்தி விட்டா, அதே எப்படி நீங்களே ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா அது ஸ்டோர் ரூம்ல விசிட் பண்ணி ஐஎம்ஐ நம்பர் போட்டு இது யூஸ்டு இல்லையான்னு பார்த்து வாங்குங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா நான்லாம் வாங்கலையா போனு, நல்லா தானடா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அதை நீங்க ஸ்டோர் ரூம்ல கொடுத்து செக் பண்ணாதான் தெரியும் உள்ள பார்ட்ஸ் மாத்திருக்காங்களா மாத்தலையான்னு. ஆனா சில பேர் வருதுதான் இல்லைங்களா. நானு இப்ப எனக்கு சில பேருக்குலாம் பாதிக்குது, அவங்களும் சொல்ல கூட மாட்டாங்க வெளியில. இப்ப ஸ்டோர் ரூம்லயே சொல்றாங்க மாசத்துக்கு 5 பேர் வராங்க சார், உங்களை மாதிரி தான், எனக்கே கஷ்டமா இருக்கு சார்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க, பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே நம்ம தான் கேட்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுறேன் ஷார்ட்ஸ்ல அந்த ரெக்கார்டிங் உங்கள்கிட்ட பேசினது ஃபிளிப்கார்ட்ல என்னென்ன சொன்னாங்களோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாதிக்கப்பட்டவங்களாம் நம்ம தான் கேட்க முடியும். இது இதோட நான் கன்சூமர் கோர்ட்ல கேஸ் கொடுக்கலான்னு கூட நான் ஆயிட்டேன். நான் மன உளைச்சல ஆயிட்டேன். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.